அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கொல்லிமலையில் இருந்து சங்கர் பேசுகின்றேன். சித்தர்கள் வகுத்துரைத்த கலைகளுள் மிக முக்கியமான கலைகள் மெய்தீண்டா நோக்குவர்ம கலையாகும். மலைகளிலே மதிமயக்கி என்ற ஒரு அபூர்வ இனத்தை சார்ந்த ஒரு மூலிகை இருக்கிறது. இந்த மூலிகைக்கு கௌரி பாசனத்தையும் லிங்க பாசனத்தையும் சமமாக எடுத்து 6ஆம் மருந்தினை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட மருந்த இந்த மூலிகைக்கு ஆரத்தின் விட்டத்தினை ஒரு 360 அடிக்கு மேல அமைச்சு இந்த இலைய பறிச்சு கசக்கி சாறு எடுத்து தங்க செந்தூரத்தோட சேர்த்து சாப்பிட்ட நபருக்கு நோய்கள் யாவையும் சர்வசாதாரணமாக குணமாகும். மேலும் இதை சாப்பிடுவோருக்கு நோக்கு வர்மத்திறன் ஏற்படும். நோக்கு வர்மம் அப்படின்னா அது என்னன்னா, அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதை அவர்கள் செய்து முடிப்பார். நாம நினைக்கிறோம்னா இதை செய்யணும்னு நினைச்சோம்னா அவங்க அதை செய்வாங்க. அதுதான் நோக்கு வர்மம். அந்த சக்தி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகணும்னா இந்த மாதிரி மதிமயக்கி செடியையும் தங்க செந்தூரத்தையும் ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சக்தி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். இந்த சக்தியை வச்சு வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வியாபாரிகள்லாம் வியாபார காலங்கள்ல தன்னுடைய பொருள்களை வாங்குறவங்க வாங்கிக்கணும்னு நினைச்சா அவங்க அதை வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளில பல்வேறு காலங்களில பல்வேறு சூழ்நிலைகளில அடுத்தவர்கள் தன் நினைக்கிறவன இயக்குவதற்கு இந்த மூலிகையை இந்த மாதிரி குளிகையா செய்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.